ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரமும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே வலைத்தளத்தின் வழியாக நாம் ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் பிரசன்னராக இருப்பாராக. அதற்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இல்லங்களிலிருந்து உண்மை ஆராதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் யாவற்றையும் அங்கீகரித்தருளும். ஆண்டவரே, கேட்கிற செய்தி எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாகி தாங்க. எல்லா துதி கனமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 143வது பாடலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 143. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதனாலே அடியனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான திருச்சபையாவே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே கூடியிருக்க நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும்
உதவியாயிருக்கிறோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக வணிக நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தக்கதை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரில் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு தப்பிதங்களை அறிக்கையிட எங்களுக்கு பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி கொடுக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடவோம். பகமண்டலங்களுக்கு வருவதாக, வருவதாக, எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசப்படாமல் தீவிரத்தில் எங்களை எடுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவரே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை தந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க உதவாய் வாரோ. ஆண்டவரே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். இன்றைய நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய சங்கீதம் 72. சங்கீதம் 72. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியும் கொடுத்தருளோம். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நோக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் நமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லர் பூண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் ஊமியின் தூரலை போலவும் இறங்குவார். அவர்களுடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாடுவார். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறதுக்கும் கொடுமைக்கு தப்புவிப்பார். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல் அசையும். பூமியின் புல்லை போல் நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்னென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். சேர்ந்து வாசிப்போம். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் வாயிலாக யாவும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோருக்கு எழுந்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு வழிபாடு செய்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்குரிய சுருக்க ஜபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாயிருக்கிற தேவனே, எங்கள் ஜபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சௌக்கியமான எங்கள் சுபாவ பலவீனத்தினாலே தேவரீரால் அன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணையற்றவர்களாக இருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கை கொண்டு மனதினாலும் செய்யினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது கிருபையினால் சகாயம் செய்தருளும். ஆமென். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தைய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுவாதினம். தேவர்களை தஞ்சமாக கொண்டிருக்கும்படி அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறலாம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமல் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்படும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சக வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளியிருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டியவர்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். செய்திக்கு முன்பதாக வேதபாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 21 வரை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடுவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார்.
அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் திருச்சபையின் ஒழுங்கின்படி நான் சிந்திக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். அதன் தலைப்பு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதன் தலைப்பு என்னவென்றால் அன்பு. அன்புதான் இன்றைய காலகட்டங்களிலே நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு குணநலனாக காணப்படுகிறது. எல்லா தீமைகளுக்கும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம அதை தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அன்பு தாழ்ச்சியினாலதான் அது ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இப்ப நம்ம வந்திருக்கோம். இன்னொன்னு வேதத்துல அவங்க சொல்லியிருக்கு, கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும் அப்படின்னு வேதத்துல இருக்கு. அன்பு தணிந்து போகும். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அன்பு தணியக்கூடாது. அது கடவுள் நமக்கு எப்படி அன்பா இருக்க கற்பித்திருக்கிறாரோ அப்படிதான் நம்ம இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுமே, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒரு குணநலன் இந்த அன்பு. மனிதனுக்கு மட்டுமல்லாது எல்லா விலங்கினங்களுக்கும், பறவைகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் இது ஒரு பொதுவான குணநலனாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அன்புதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சரி, நம்ம யார்கிட்ட அன்பா வைக்கிறது அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. நம்ம முதல்ல யார் எப்படி இருக்கணும்? கடவுள்கிட்ட நம்ம அன்பா இருக்கணும். அடுத்து மற்றவங்கள்ட்ட அன்பா இருக்கணும். சரி, கடவுள்கிட்ட நம்ம எப்படி அன்பா இருக்கிறது? மற்றவர்கள்ட்ட எப்படி அன்பா இருக்கிறது? இதை நம்ம இன்னைக்கு சற்று கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? கடவுள்கிட்ட எப்படி நம்ம அன்பா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இப்போ கடவுள்கிட்ட நம்ம அன்பு கூற வேண்டும் என்றால் என்ன பண்ணணுமா? முதல்ல கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இந்த கற்பனைகளோட எசன்ஸ் என்ன அப்படின்னு, சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயுடைய காலத்துல கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கற்பனைகளை கொடுத்தாங்க. ஆனால் இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்த பொழுது, மனிதனாக வந்த பொழுது ஒரு சாராம்சமா 2 காரியங்களை சொல்றாரு. அது என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 முதல் 31ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இது கடவுள்கிட்ட நம்ம காண்பிக்கிற அன்பு. அதை எப்படி காண்பிக்க வேண்டுமா? நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அடுத்தது 2வது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாங்க. இது மற்றவர்களிடத்திலே நம்ம காட்டப்பட வேண்டிய அன்பு. ஆக கடவுள் இயேசு இந்த உலகத்துல வந்தபோது என்ன சொல்றாரு? முதலாவதாக கடவுள்கிட்ட அன்பு கூறுங்க. அடுத்து
நீ உன்னை எப்படி உன்னில் அன்பு கூறியோ அதேபடி மற்றவர்களிலும் அன்பு கூறுவாக என்று நற்செய்தி நூல்களில் நமக்கு படிக்கிறோம். அதான் முதல்ல கடவுள்கிட்ட எப்படி அன்பு கூறுகிறோம் என்று பார்த்தா அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கற்பனைகள் என்ன, நமக்கு கொடுத்துக்கப்பட்ட 10 கற்பனைகளை நம்ம கை கொண்டு அவருடைய போதனைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது நாம் கடவுளத்தில் அன்பு கூறுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு கற்பனையா நம்ம சொல்லிட்டு போனா நமக்கு ரொம்ப லேட் ஆயிடும். நம்முடைய கடவுள் நம்ம கொடுத்த கற்பனைகள் என்னன்னு தெரியும். நம்ம ஒவ்வொரு கம்யூனியன் சர்வீஸ்லயும் அந்த கற்பனைகளை நம்ம வாசிக்க கேட்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை கடவுளுடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது நம்ம அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். எந்த விதத்திலும் அந்த கற்பனைகளுக்கு விரோதமாகவோ அந்த கற்பனைகளோ விலகி நாம எதையும் செய்தோமானால் அவரிடத்துல நாம அன்பு கூறுவதில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். நம்ம எப்பொழுது கடவுளிடத்துல முழு இருதயத்தோட நம்ம அவரை தேடுறோமோ, முழு மனதோட முழு பலத்தோட நம்ம அவருக்கு அன்பு கூறுகிறோம் என்ன அப்படின்னா அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பிசகாம ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக ஒவ்வொரு கற்பனைகளையும் நம்ம விழாவாரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கற்பனைகளை கொஞ்சம் கூட விலகாம நாம கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் அவரிடத்துல காணப்படுகிற அன்பு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனிதர்களிடத்துல காணப்படுகிற அன்பு. இதுல நம்ம 3 காரியங்களை பார்க்க போறோம். முதலாவதாக சங்கீதம் 97:10. சங்கீதம் 97:10 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தரில் அன்பு கூறியவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். நம்ம கடவுள்கிட்ட அவருடைய கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாக நாம் கடவுளிடத்திலே அன்புள்ளவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நாம் எப்படி இருக்கணுமா? முதல்ல என்ன சொல்றார் சங்கீதக்காரன்? தீமையை வெறுத்து விடுங்கள். ஏதேன் தோட்டத்திலே நம்ம இந்த நன்மை எது தீமை என்று அறியத்தக்க கனி ஏவாள் ஆதாம் புசித்ததுனால அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அன்றிலிருந்து மனுக்குல அனைத்துக்குமே நன்மை எது தீமை எது என்று கிளியரா தெரிஞ்சுதான் நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம். இப்போ தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மையை செய்யுங்கள். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் அப்படின்னா, செய்யக்கூடாது, நன்மை செய்யுங்கள். தீமையை செய்யுங்கள் என்று சொன்னா, தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொன்னா, நீங்க நன்மை செய்யாட்டி பரவாயில்ல, தீமையை செய்யாதீர்கள். நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாதீங்க. இந்த கருத்தை தான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லப்படுது. அதனாலதான் தீமையை வெறுத்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல அத நோ, டூ நாட் டூ, டோன்ட் டூ இட். தீமையை வெறுத்து விடுங்கள். செய்யாதீங்கன்னு மட்டும் சொல்லல, அதை வெறுத்து விடுங்கள். அப்படி தீமையான எண்ணங்கள் எதுவுமே நம்முடைய சிந்தையிலேயே வரக்கூடாது. ஆரம்பத்து நிலையிலேயே அந்த தீமையான காரியங்களை நம்ம விட்டு அதை விலகிடணும். சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் நன்மை எது தீமை எதுன்னு தெரியல அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். நன்மை எதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நன்மை எது அப்படின்னு இதெல்லாம் மற்றவங்களுக்கு நன்மை தருகிறது, இல்ல நமக்கு நன்மை தருகிறதோ அதெல்லாம் நம்ம நன்மை என்று சொல்லுவோம். தீமைன்னா எதெல்லாம் மற்றவர்களுக்கு நமக்கு தீமை தருகிறதோ அது தீமைன்னு சொல்லிடலாம். சில காரியங்கள் இது நன்மையா தீமையா அப்படி ஒரு டைலமால இருக்கும். சில காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, செய்யக்கூடாது. நன்மையை செய்ய வேணும், தீமையை செய்யக்கூடாது. நன்மையா தீமையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுனாலே நீங்க என்ன பண்ணணும்? அதை விட்டுவிட வேண்டும், அதை செய்ய கூடாது. இதுதான் வேதத்தின் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அதனால தீமையை வெறுத்து விட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது ஒரு பரிசேயருடைய வீட்டுல வந்து இருக்கிறாரு. அப்போ ஒரு பெண் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் துடைத்து தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இது எங்க இருக்கு அப்படின்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 7:38 ஒரு பெண் அவருடைய பாதங்களிலே பரிமள தைலத்தை பூசுகிறார். பரிமள தைலம் ஒரு காஸ்ட்லியான ஒரு தைலம், வாசனை திரவியம் தான். ஆனா மிகவும் விலை உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதர்களால அதை வாங்க முடியாது அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு ரிச் ஐட்டம், காஸ்ட்லியான ஐட்டம். அதே 47ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், அதாவது இயேசு சொல்லுகிறாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எதை சொல்றாரு? ஒரு தனக்காக மிகவும் ஒரு காஸ்ட்லியான ஒரு செய்கை, ஒரு செலவு, அதிகமாக செலவு பண்ணி தனக்காக ஒரு தைலத்தை வாங்கி அவருடைய பாதத்துல பூசுகிறார். ஆக தன்னிடத்துல இருந்ததுல உயர்ந்ததை கடவுளுக்கு காணிக்க, அவருடைய பாதத்துல காணிக்கையா படைக்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே பிராக்டிகலா பார்ப்போம். இப்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிறது நம்மகிட்ட காஸ்ட்லியான கிஃப்டை தான் வாங்கிட்டு போவோம் இல்லையா? நம்ம யார நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களுக்கு நம்மகிட்ட இருக்க விலை உயர்ந்த அதிகமாக நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு ஒண்ணு அந்த கிஃப்ட செய்வோம், இல்லாட்டி அதிகமான பணம் கொடுத்து அதை வாங்கி பிரசன்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு காமிக்கிறதுக்கு என்னதான் வழி? நமக்கு எக்ஸ்பென்சிவ், அதாவது உயர்ந்ததை கொடுக்கிறது, தன்னிடத்துல இருக்கிற உயர்ந்ததை மற்றவர்களுக்கு பரிசளிப்பது தான் உச்சகட்ட அன்பின் அடையாளம் அப்படின்னு நம்ம பிராக்டிகலா இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் கடவுள்கிட்ட நம்ம எப்பொழுது அதிகமாக அன்பு வைக்கிறோம் அப்படின்னு நம்ம காண்பிக்கணும் அப்படின்னா நாம நம்மள்கிட்ட இருக்க பெஸ்ட் திங்க கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அது பெஸ்ட் திங் நாட் ஓன்லி மணி, நம்மளோட டைமா இருக்கலாம், நம்மளோட டேலண்டா இருக்கலாம், நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணியா இருக்கலாம். சில நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, அதனால தன்னுடைய பணத்தை கடவுளுக்காக கொடுப்பாங்க. சில கடவுள் அழகான தாளந்தை கொடுத்துப்பாங்க, நல்ல பாடல் தாளந்து, இசைக்கருவிகளை வாசிப்பது, இப்படியா பல தாளந்துகளை கடவுள் கொடுத்திருக்கலாம். அதை என்ன பண்ணணும்? கடவுளுக்காக நம்ம செலவு செய்ய வேண்டும், கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆக இந்த உலகத்துல எப்படி நம்ம பிராக்டிகலா பாக்குறோமோ அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுக்கு எப்படி நம்ம அன்பா இருக்கோம்னா, முதலாவதாக அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவரிடத்துல அன்பு காமிக்கிறோம். ரெண்டாவது தீமையை வெறுத்து விட வேண்டும். தீமையை வெறுக்கும் பொழுது கடவுள்கிட்ட நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். மூணாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உள்ளதுல நம்ம சிறந்த திங்க சிறந்த பொருட்களை அல்ல சிறந்த காரியங்களை கடவுளுக்கு நம்ம பரிசீலிக்கும் பொழுது நம்ம அவரிடத்துல அதிகமாக அன்பு செலுத்துகிறோம் என்று பார்க்கிறோம். கடைசியில நாலாவதாக ஒன்னு பார்க்கிறோம். அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட பகுதியில தான் 20வது வசனம். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத சகோதரன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படி கடவுள்கிட்ட நம்ம அன்பு கூறணும் அப்படின்னா நம்ம முதலாவதாக சகோதரர்களிடத்திலே, உலகத்தில் உள்ள மக்களிடத்திலே நம்ம அன்பு கூற வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்ம கண்காண ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்தலைன்னா நம்ம எப்படி கடவுள்கிட்ட அன்பு செலுத்த முடியும் என்று கடவுள் நம்ம வேதவசனம் நம்மள கேள்வி கேட்குது. யோவான் அப்படி எழுதியிருக்கிறார். ஆக நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற மக்களிடத்துல நாம சகோதரர்களிடத்துல
அன்பு செலுத்த கடனாளிகளா இருக்கிறோம். அப்பதான் நம்ம கடவுள் இடத்துல அன்பு செலுத்த முடியும் என்பதை யோவான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறார். இந்த சகோதர சிநேகம் வர வர அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. அது நம்ம கடைசி காலம்னு சொல்றோம். நிறைய திருச்சபைகள்லனாலும் சரி, வேலை பார்க்கிற இடங்கள்லனாலும் சரி, எந்த இடங்கள்ல பார்த்தாலும் அன்பு இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திருச்சபைகள்ல மற்றவர்கள் நம்ம சகோதரர்கள் நம்ம கூட சக விசுவாசிகள்கிட்ட அன்பு இல்லாதனால என்ன பண்றோம், நம்ம மற்றவங்களுக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். மற்றவர்களுக்கு நம்ம எதையுமே விட்டு கொடுப்பதில்லை. விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம முதல்ல பார்த்தபடி விட்டு கொடுக்கறதுனா நம்மகிட்ட இருக்கிற சிறந்த இதை கடவுளுக்கு கொடுக்கிறோம். இல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அன்போட உச்சகட்டம்னு பாக்குறோம். அதே மாதிரி நம்ம சில விஷயங்களை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறதே கிடையாது. இதை நான் தான் செய்வேன், திருச்சபையில இதை நான் தான் செய்வேன், என்னை தவிர என்னை விட்டா வேற யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை எந்த விதத்திலும் முன்னேறவோ இல்ல மற்றவங்களிடத்துல சரி இந்த இடம் நான் பண்றேன், அடுத்த இடம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம் இல்லை. ஏன்னா அன்பு இல்லை. அன்பு மற்றவர்களிடத்துல நம்ம என்னதான் வேதத்தை வாசித்தாலும் மற்றவர்களிடத்துல அன்பு காண்பிப்பதிலே நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தோம்னா கடவுள்கிட்ட நம்ம அன்பு கூறுவதில் அப்படியே பின்வாங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட சகோதர சிநேகத்துல நம்ம மற்றவர்களிடத்துல நம்ம அன்பு காட்டும். அத பிரதான கற்பனையா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தப்போ சொன்னாரு, முன்னிடத்திலே அன்பு கூறுகிறோம், பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கார். அதை அடிப்படையாக வைத்துதான் யோவான் இந்த இடத்துல சொல்றார், சகோதரனிடத்திலே நாம் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்ம வேலை செய்கிற இடங்களிலே திருச்சபைகளிலே மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பு கூறும் பொழுது கடவுள் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறார். சில நம்மளால இது செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியங்களை கூட நமக்கு செய்யத்தக்கதாக நமக்கு எல்லாத்தையும் சூழ்நிலைகளை சாதகமாக்கி அநேக காரியங்களை நமக்கு செய்து கொடுக்கிறார், கடவுள் கொடுக்கிறார். ஆக இந்த உலகத்தில் நம்ம சமாதானம் இருக்கணும், திருச்சபைகள்ல சமாதானம் இருக்கணும், வேலை செய்யற இடத்துல சமாதானம் இருக்கணும், வீடுகள்ல சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் இடத்துல அன்பு செலுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நம்ம இந்த தினத்திலும் நாம் கற்றுக்கொண்டோம். ஆக 4 காரியங்களை பார்த்தோம் இன்னைக்கு. முதலாவதாக தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தீமையை வெறுத்து விட வேண்டும். மூன்றாவதாக கடவுளுக்கு நாம் சிறந்ததை பரிசீலிக்க வேண்டும், கடவுளுக்கு சிறந்ததை பரிசீலிக்க வேண்டும். நான்காவதாக நாம் நம்முடைய சக மனிதர்களிடம், சக விசுவாசிகளிடம், சக நண்பர்களிடம் நம்ம அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட இந்த அன்பை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படிப்பட்ட இந்த காரியங்களை நாம கடைபிடித்து கடவுளுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக, கடவுளுடைய பார்வையில நாம் அன்புள்ளவர்களாக காணப்படும் பொழுது கடவுள் நமக்கு நாம் நினைத்ததை நினைக்காததை கூட கடவுள் நமக்கு செய்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை இந்த அன்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். வருகிற நாட்களிலே அந்த அன்பை மற்றவர்களுக்கு எப்படி காட்டுவது என்பதை நம்ம கொஞ்சம் ஒரு 10% நேரத்தை விட இன்னைக்கு கூட்டணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே இன்னைக்கு நம்ம கேட்ட செய்தி நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் சிந்தையை தேவன் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமென். ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் நீர் கற்றுத்தந்த இந்த அன்பை நாங்கள் உம்மிடத்திலே முதலாவதாக நாங்கள் காட்டவும், அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், தீமையை வெறுத்து விடவும்,
எங்களுடைய சிறந்த தாளந்துகளை பொருட்களை உமக்கு பரிசாக நாங்கள் கொடுக்கவும் அல்லது மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்கவும் சகோதரர்களிடத்திலே அன்புள்ளவர்களாக நாங்கள் காணப்படவும் நீர் எங்களை மாற்றியல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல நாட்களை நீர் வருங்காலங்களிலே எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்வை நீர் வளமுள்ளதாக நீர் மாற்றித் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்கள் மீது இருக்கிற எல்லா கசப்புகளையும் அகற்றி போடும் ஆண்டவரே. அவர்களை நாங்கள் மன்னித்து அவர்களிடத்திலே நாங்கள் அன்பு செலுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோங்க. அவர்கள் எப்படிப்பட்ட தவறுகளை அல்லது எப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு எதிராக செய்திருந்தாலும் நாங்கள் அவர்களை கசந்து கொள்ளாதபடி, அவர்களை நாங்கள் விரோதிக்காதபடி அவர்களை மன்னித்து நாங்கள் அவர்களிடத்தில் அன்பு செலுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோங்க. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை தியானித்து நாங்கள் அதன்படி இந்த காரியங்களுடைய நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 5வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 5. நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம் கரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் கரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் திருஅவதாரா நமஸ்காரம் ஜகத் ரட்சகனே நமஸ்காரம் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோம் நமஸ்காரம் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோம் நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமசர் குருவே நமஸ்காரம் அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசன் நமஸ்காரம் அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசன் நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் யாவற்றும் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக சுவாமி கேட்ட செய்தி எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக்கி தாரும். இப்பொழுதும் நாங்கள் என்ன நோக்கத்தோட உங்களுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோமோ அதை நீர் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு என்ற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் புது புது உபத்திரவங்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற கொள்ளை நோய், வெட்டுக்கிளிகள், தீவிரவாதிகளின் தாக்குதல், இப்படியாய் பல நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை தந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வதிக்கும் காலம், உடைய பாதுகாக்கும் காலம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் சுவாமி ஒவ்வொரு தேவையோடு இந்த இடத்துல கண்ணீரோடு நிற்க ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, சரியான வேலை கிடைக்கவில்லை, கடன் பிரச்சனை, வியாதி, வயோதிபத்தின் நிமித்தம் வருகிற பிரச்சனைகள், இப்படியாய் பல பிரச்சனைகள் மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகள்
கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிறது நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய காயப்பட்ட கரத்தால் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் எந்த விதத்திலும் கலங்கி போகாதபடி தைரியத்தோடு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவை எதுவானாலும் சரி, நீர் இந்த உலகத்திலே வந்த பொழுது சுகமில்லாத மனிதர்களுக்கு சுகத்தை நீர் அருள் செய்தீர் ஆண்டவரே. அப்படியாய் சுலவீனத்தின் மத்தியிலே நோக்கி பார்க்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பரிபூர்ணமான ஒரு சுகத்தையும் விடுதலையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல பல தேவைகள் உண்டு ஆண்டவரே. யாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. மேலான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து அவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவர்களை நீர் வழிநடத்தும் சுவாமி. நாங்கள் அடுத்த வாரத்திலே ஒவ்வொரு சந்திக்கும் வகையிலும் நம்முடைய மகாத பிரசன்னம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்தும். எல்லா துதி கனமையுமே மக்களே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசி பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நிறைவு விதமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 317வது பாடலை முதல் சரணத்தை மாத்திரம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆளுநர் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.